முக்கிய செய்திகள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாமல் கொட்டும் மழை. மேட்டூருக்கு வரும் நீரின் அளவு 16,577 கன அடியாக அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பலத்த காற்றுடன் மழை தொடர்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கர்நாடக தொழிற்சாலைகளில் கன்னடர்களுக்கு கட்டாய வேலை. இடஒதுக்கீடு மசோதாவுக்கு கர்நாடக அரசு ஒப்புதல். சர்ச்சை பெண் IAS அதிகாரி பூஜா கெட்கரின் பயிற்சிக்கு தடை. உடனடியாக பயிற்சி மையம் திரும்ப மத்திய அரசு உத்தரவு. வணக்கம். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வருகிறது. வடகன்னடா, உத்தர கன்னடா உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஹாசன் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய அதி கனமழையால் சாலைகள் பல இடங்களில் சேதமடைந்தன. இதனால் ஆங்காங்கே சரக்கு லாரிகள் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மாண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தர்மஸ்தலா பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்மழையால் சிரூர் என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த 3 டேங்கர் லாரிகள் மற்றும் வீடு ஒன்றும் மண்ணில் புதைந்தன. இதில் 9 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கோலா என்ற இடத்தில் சிலிண்டர் லாரி ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டியது. இதனால் சாலைகள் குளம் போல் மாறின. இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணைக்கு வினாடிக்கு 37,000 கன அடி தண்ணீர் வருவதால் அணையில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 36,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. நுகு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அதில் இருந்து வினாடிக்கு 4,000 கன அடியும், KRS அணையில் இருந்து 2,289 கன அடி தண்ணீரும் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. உதகை, தேவர்சோலை, பந்தலூர், பாடந்துறை உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். சரியான மழை எல்லாம் இருந்துச்சு. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான மழை இல்லை. இந்த டைம் மழை பெய்யுமா பெய்யாதான் நினச்சிட்டு போது பார்த்தீங்கன்னா 2 நாள் அடித்த மழையில் இப்போ டேமில் கொஞ்சம் ரொம்ப இருக்குது. அங்கங்கே சின்ன இடத்துல வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு, மரங்கள் விழுந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் அடித்த மழையில் வந்துட்டு டூரிஸ்ட் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஈகோ டூரிசம் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ 2 நாளாக. இது வந்துட்டு இதே மாதிரி நீடிச்சுன்னா இன்னும் வந்துட்டு டூரிசம் வந்துட்டு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மரங்களுக்கு அடியில் நிற்கக்கூடாது என்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் ஆற்றங்கரை ஓரத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகள் பிற நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகம் அல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வழிவகுக்கும் சட்ட மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கர்நாடக மாநில தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் நபர்களுக்கான வேலைவாய்ப்பு மசோதா 2024 என பெயரிடப்பட்ட அந்த மசோதாவுக்கு நேற்று முன்தினம் முதலமைச்சர் திரு சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தற்போதைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் கர்நாடகாவில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பிற நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் 50% நிர்வாக பணிகளிலும் 75% நிர்வாகம் அல்லாத பணிகளிலும் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வேண்டும். கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் நோக்குடன் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தவர் 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசிக்கும், கன்னடத்தை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் திறன் கொண்டவர் இதற்கான தகுதியான நபர் என்று இந்த மசோதா வரையறுத்துள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் கன்னடத்தை ஒரு மொழியாக கொண்ட மேல்நிலை பள்ளி சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் கர்நாடக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சியால் குறிப்பிடப்பட்ட கன்னட புலமை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் நிபந்தனையாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் தகுதியான அல்லது பொருத்தமான உள்ளூர் நபர்கள் கிடைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து உள்ளூர் நபர்களுக்கு 3 ஆண்டுகளுக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அந்த மசோதா கூறுகிறது. இந்த சட்டத்தில் இருந்து நிறுவனங்கள் தளர்வு பெற விண்ணப்பிக்க முடியும். எனினும் அந்த நிறுவனங்களில் குறைந்தபட்சம் உள்ளூர் நபர்கள் நிர்வாக பதவிகளில் 25% மற்றும் மற்ற பிரிவுகளில் உள்ள பதவிகளில் 50%க்கும் குறைவாக இருக்கக்கூடாது. மேலும் நிறுவனங்கள் இந்த மசோதாவை ஏற்க தவறினால் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் துறை வேலைகளில் கன்னடர்களுக்கு 100% வேலை இடஒதுக்கீடு வேண்டும் என கன்னட அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தின. மேலும் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு பரிந்துரைக்கும் சரோஜினி மகிஷி அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த கோரி பேரணிகள் நடத்தின. இந்த போராட்டங்களின் பின்னணியில் தற்போது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக வரும் 21ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக இரு அவைகளின் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தவுள்ளார். அதன்படி அனைத்து கட்சி கூட்டம் ஜூலை 21ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் மற்றும் எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டில் தங்களின் விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளன. இதனிடையே இக்கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவரான திரு டெரிக் ஓபிரையன் தெரிவித்துள்ளார். அதே நாளில் மேற்கு வங்கத்தில் 13 பேர் சட்டவிரோதமாக சுட்டுக் கொல்லப்பட்டதன் நினைவு தினத்தில் பங்கேற்பதால் தமது கட்சியினர் பங்கேற்க இயலாது என அவர் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைகளில் சிக்கிய மகாராஷ்டிர பெண் IAS அதிகாரி செல்வி பூஜா கேட்கரின் பயிற்சிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. 2022இல் IAS தேர்ச்சி பெற்ற பூஜா புனே நகரில் பயிற்சி அதிகாரியாக பணியாற்றி வந்த நிலையில் தனக்கு தனி பங்களா, தனி அலுவலகம் மற்றும் ஃபேன்சி நம்பருடன் கூடிய கார் வேண்டும் என்று விதிகளை மீறி கேட்டதாக தலைமைச் செயலாளரிடம் மாவட்ட ஆட்சியர் புகார் அளித்திருந்தார். தனது ஆடி காரில் சுழல் விளக்கு மற்றும் மகாராஷ்டிர அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் செல்வி பூஜா கேட்கர் போலியான தகவல்களை அளித்து IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி என்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவின் கீழும் அவர் பொய்யான சான்றிதழ்களை சமர்ப்பித்து தேர்ச்சி பெற்றதாக சர்ச்சைகள் எழுந்தன. ஆனால் 2007இல் MBBS படிப்பில் சேரும்போது அவர் சமர்ப்பித்த மருத்துவ உடற்தகுதி சான்றிதழில் எந்த குறைபாடும் இல்லை என செல்வி பூஜா தெரிவித்துள்ளார். அதேபோல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய OBC இடஒதுக்கீட்டு சலுகை பெற குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தந்தையின் ஆண்டு வருமானம் 49 லட்சம் ரூபாய் என்றும் சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாய் என்றும் தகவல்கள் வெளியாகின. பூஜா பெயரில் 17 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
புனே மாவட்ட ஆட்சியரின் புகாரை அடுத்து பூஜா வாசிம் நகருக்கு மாற்றப்பட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க மத்திய அரசு ஒரு நபர் ஆணையத்தையும் நியமித்தது. இந்நிலையில் அவரது பயிற்சிக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வரும் 23ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகவும் முசோரி பயிற்சி மையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் புனேயில் பணியாற்றிய போது மாவட்ட ஆட்சியர் திரு சுஹாஸ் திவாஸ் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக திடீரென வாசிம் நகர போலீசாரிடம் செல்வி பூஜா புகார் அளித்திருப்பது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் 20,000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய திரு சிவசங்கர், அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தத்தை கூடுதலாக 1.5 ஆண்டுகள் எடுத்தும் முடிக்காமல் சென்றுவிட்டதாக சாடினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சீர்குலைந்திருந்த ஊதிய விகிதத்தை சீர்படுத்தி 5% உயர்வு வழங்கி நல்ல நிலையில் ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக அமைச்சர் கூறினார். 2200 புதிய பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் ஏற்கனவே 1000 பேருந்துகள் மக்கள் சேவைக்கு வந்துவிட்டதாக தெரிவித்த திரு சிவசங்கர், 300 பேருந்துகள் இந்த வாரத்துக்குள் வந்துவிடும் என்றார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் 20,000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு மாநில அரசிடம் இத்தனை பேருந்துகள் கிடையாது. நம்முடைய மாநில அரசிடம் 20,000 பேருந்துகள் இருக்கிறது. எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் திரு சிவசங்கர் தெரிவித்தார். பல்வேறு சிறப்புகள் உடைய போக்குவரத்து கழகம் சிறப்பாக இயங்க நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மேலும் உதவ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் 8000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இத்தோட்டத்தின் குத்தகை காலம் முடிவடையும் நிலையில் பர்மா டிரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் முன்கூட்டியே தொழிலாளர்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1/2 ஏக்கர் நிலம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய நீதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது மிக முக்கியமான கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு 2019இல் வீட்டுமனை பட்டா வழங்குவதாக அறிவித்தாலும் அது தற்போது வரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது கவலை அளிப்பதாக அவர் கூறினார். தேவைப்பட்டால் இது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்றும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலம் அமைக்கும் பணி மந்தகதியில் நடைபெறுவதால் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள், மீனவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வங்கக்கடலோரம் அமைந்துள்ள அழகான இந்த சின்னஞ்சிறு தீவை தீபகற்பத்துடன் இணைக்கும் பாம்பன் ரயில் பாலம் துருப்பிடித்து சேதமடைந்தது. இதையடுத்து புதிய பாலம் அமைக்கும் பணி கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பாலத்தின் மையப்பகுதியில் கப்பல்கள் சென்று வரும் வகையில் 27 மீட்டர் உயரத்திற்கு ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் இயங்கக்கூடிய செங்குத்தான தூக்கு பாலம் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் ரயில் போக்குவரத்து இல்லாமல் மீன் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதுடன் வெளிமாநில யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்து விட்டதாக உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாடுகள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே அதிகபட்சமா அந்த ரயில் போக்குவரத்தை நம்பித்தான் வர்றாங்க. அப்ப அது இல்ல அப்படின்ற போது பெருவாரியான சுற்றுலா பயணியோட வருகை குறைஞ்சிருது. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஏற்கனவே படுற அல்லல் துன்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப மீனுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அதே மாரி இப்ப எங்களுக்கு அனுப்புறதுக்கு இந்த ஒரே போக்குவரத்து பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து தான். அதுவுமே இல்லாம நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்த இந்த தீவே இந்த பாலத்தை நம்பித்தான் இருக்கோம். மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் சுமார் 2.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரத்தில் இந்த புதிய பாலம் பிரம்மாண்டமாக எழுப்பப்படுகிறது. எனினும் புதிய பாலத்தை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ரயில்வே துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மக்கள் கலாம் கண்ட கனவுடன் காத்திருக்கின்றனர்.
திருவண்ணாமலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை வனம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையில் கிரிவல பாதையின் இருபுறமும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் எந்த அனுமதியும் இன்றி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுக்கு குடிநீர் இணைப்பு, மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புனிதமான கிரிவல பாதையில் மரங்கள் வெட்டப்பட்டு கழிப்பறைகளும் செப்டிக் டேங்குகளும் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டவிரோத செயல்களுக்கு வனத்துறை அதிகாரிகளும் நகராட்சி மற்றும் மின்துறை அதிகாரிகளுமே பொறுப்பு எனவும் யானை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் மலைப்பகுதியை லே அவுட் போட்டு விடுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மலைப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை அப்புறப்படுத்துவதுடன் அவற்றுக்கான குடிநீர், மின் இணைப்புகளை துண்டிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் யானை ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன் மற்றும் நீதிபதி திரு முகமது சபீக் அமர்வு திருவண்ணாமலை மலையே சிவன்தான் என்றும் அங்கு எப்படி கழிப்பிடங்களும் செப்டிக் டேங்குகளும் கட்ட அனுமதிக்கலாம் என கேள்வி எழுப்பியது. மேலும் வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் MC சுவாமி அடங்கிய குழுவை அமைத்து மலையில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை நேரில் ஆய்வு செய்து 4 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதியதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழிச்சாலையின் நடுவே கான்கிரீட் தடுப்புகள் அமைப்பதற்கு 18 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சங்குளம், கடமங்குளம் ஆகிய கிராம பகுதிகளை ஒட்டி திருமங்கலம் முதல் செங்கோட்டை வரை செல்வதற்கு புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் 18 ஊர் கிராம மக்கள் இன்னலுக்கு ஆளாவதாகவும் 950 குடும்பங்கள் பாதிப்படைவதாகவும் 650 ஏக்கருக்கு மேல் விவசாயம் பாதிப்படைவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கிராமத்து நடுவில் போகுது. இதில் என்னென்னா ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு குறுக்கில் எங்கள் பாதையை நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தாமல் சாலையை போட்டு குறுக்கு சுவர் அமைச்சிட்டாங்க. இதில் ஒரு 750 ஏக்கர் விவசாய நிலம், 900 குடும்பம் இருக்குது, 18 கிராமத்தை இணைக்கக்கூடியது. ஒரு ஓடை பாதையில் கேட்டு நாங்கள் 2 வருஷமாக மெயில் அனுப்பியாச்சு. ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு, DROவுக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு, லோக்கல் தாசில்தாருக்கும் சொல்லியாச்சு, ஸ்பெஷல் தாசில்தாருக்கு, கான்ட்ராக்டில் எடுக்கிறவங்களும் சொல்லியாச்சு. பார்க்குறோன்னு சொல்லிட்டு இப்போ குறுக்கு சுவர் எடுத்துட்டாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சாலையின் நடுவே கிராம மக்கள் செல்லாதபடி போடப்பட்ட கான்கிரீட் தடுப்புகளை தற்காலிகமாக உடைத்தெடுத்தனர். தாங்கள் சிரமமின்றி சென்று வர பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் 470 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 33வது ஒலிம்பிக் திருவிழா வரும் 26ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து 118 வீரர் வீராங்கனைகள் 16 வகையான போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இதில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளின் பயிற்சிக்கு மட்டும் ரூபாய் 470 கோடியை மத்திய அரசு வழங்கி இருப்பதாக இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மிஷன் ஒலிம்பிக் செல்லின் அதிகாரப்பூர்வ தரவுகளை மேற்கோள் காட்டி PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக தடகளத்துக்காக மட்டும் மத்திய அரசு 96 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தடகளத்துக்கு ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை தடகளத்தில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவின் தலைமையில் 28 பேர் பங்கேற்கின்றனர். தடகளத்தை தொடர்ந்து பேட்மிண்டன் பயிற்சிக்கு 72 கோடி ரூபாயும், குத்துச்சண்டை பயிற்சிக்கு 61 கோடி ரூபாயும், துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக்கு 60 கோடி ரூபாயும் செலவழிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் இந்தியா சார்பில் PV சிந்து, HS பிரணாய், லக்ஷயா சென் ஆகியோர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டி மற்றும் அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா கிருஷ்டோ ஆகியோர் இரட்டையர் பிரிவிலும் விளையாட உள்ளனர். குறைந்தபட்சமாக குதிரை ஏற்றத்துக்காக 95 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. டென்னிஸுக்காக 2 கோடியும், கோல்ஃப் பயிற்சிக்காக 1.25 கோடியும், படகு வலித்தல், நீச்சல் மற்றும் பாய்மர படகு விளையாட்டுக்காக தலா 4 கோடி ரூபாயும், ஜூடோவுக்கு 6 கோடியும், டேபிள் டென்னிஸுக்காக 13 கோடி ரூபாயும் பயிற்சிக்காக வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயிற்சி மற்றும் போட்டிகளில் பங்கேற்பதற்காக பேட்மிண்டன் வீரர் வீராங்கனைகள் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர். இவர்கள் 81 முறை பயணங்கள் மேற்கொண்டுள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக தனிநபர் அல்லது விளையாட்டு சார்ந்த செலவினங்களை பொறுத்தவரை இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அதிகபட்சமாக 42 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகளில் கன்னடம் தெரிந்த உள்ளூர் நபர்களை கட்டாயம் நியமிக்க வழிவகுக்கும் மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.